ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முத்ரா வந்து சின் முத்ரா. இந்த சின் முத்ரான்னு சொல்லுவாங்க, இல்ல ஞான முத்ரான்னு சொல்லுவாங்க. குரு பகவான் நமக்கு எல்லாருக்கும் ஞானம் கொடுக்கறது, படிப்பு கொடுக்கறது. தேர்ஸ்டேல போய் நம்ம வந்து கொண்டக்கடலை கோத்து எல்லாம் மாலை போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஞானத்தை நாலேஜை கொடுக்கக்கூடிய பகவான் கையில வச்சுட்டு இருக்க முத்ரா வந்து சின் முத்ரா தான். இந்த சின் முத்ரா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா மெடிடேஷன், மைண்டை காம் பண்ணுறதுக்கு, ஒருநிலைப்படுத்துறதுக்கு இந்த சின்முத்ராவை யூஸ் பண்ணலாம். நிறைய புத்தா பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னாலும் அவங்க இந்த சின்முத்ரா தான் வச்சுருப்பாங்க. இந்த ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் நுனியும் இப்படி சேர்ந்து வச்சுருக்கிறது தான் சின்முத்ரா. ஸோ இந்த முத்ராவை வச்சுட்டு நம்ம தியானமோ தவமோ இல்லை மந்திரம் சொல்லும் போதோ இல்லை நீங்கள் வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்க, அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருக்குன்னா இது கண்டிப்பாக பண்ணலாம். அதை தாண்டி இது ஃபிசிக்கலாக நம்மளுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணோம்னா, ஹைப்போதைராய்டிசம்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பெரிய அளவில் இது வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து நம்ம பஞ்சபூதத்துல வாயு தன்மை காற்று, அந்த காற்றினால் வந்து ஒரு வலிமை நம்ம உடம்புக்கு கொடுக்கும். ஸோ நிறைய முனிவர்கள் ரிஷிகள் மெடிடேஷன் பண்ணும்போது பல பல மணி நேரம் அப்படியே அவங்க ஒரு இடத்துலயே உட்காந்து தவம் பண்றாங்க இல்லையா, அதுக்கான சக்தி வந்து அவங்களுக்கு அந்த வாயுலேயே கிடைச்சிருமா. அவ்வளோ பவர்ஃபுல்லான முத்ரா இது. இது இது வந்து காற்றிலோட அசோசியேட்டட் பண்ணிருக்கிறதுனால நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட தீரும். ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் சும்மாவே நீங்க மெடிடேஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சும்மாவே இந்த முதிரையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டே ஜாலியாக உட்காந்து கதை பேசலாம், ஜாலியாக இருங்க. இல்லை நீங்கள் எதாவது டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த முதிரையை பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த முதிரையை வந்து பிடிக்கணும். மெடிடேஷன் பண்ணும்போது தான் நீங்கள் மனசு ஒருநிலைப்படுத்தி தியானத்தில் கொண்டு போகிறதுக்கு இந்த முதிரையை யூஸ் பண்ணலாம். ஜென்ரலாகவே உடல் உபாதைகளை கரெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சும்மா இந்த முதிரை இப்படி வச்சுட்டு உட்காந்துருக்கும் போதே இப்படி வச்சுட்டு உட்காந்துருந்தா கூட ஓகே தான். ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பெரிதளவில் பாதிக்காது. ஹைப்போதைராய்டிசமும் உங்களுக்கு கம்மியாகும். ப்ளஸ் மனசும் ஒரு நிலை அடையும், காம்னஸ் ஒன்று கிடைக்கும். ஈஸியாக நம்ம ஒரு மனசு ஒரு நிலை அடையும் போது நம்ம ஈஸியாக ஹையர் செல்ஃப்னு சொல்கிறாங்க, ஹையர் டிவைன் பவர், அவங்களோட கம்யூனிகேட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஈஸியான வழியாக இருக்கும்.